ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். பரிசுத்த மார்க்கு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 34வது வார்த்தை. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறவுண்டு போ என்று அர்த்தமாம். அவன் செவிகள் திறவுண்டன. உடனே அவன் நாவின் கட்டு அவிழ்ந்தது. அவன் செவையாய் பேசினான். இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே கொண்டு வருகிறார்கள். கொன்னை வாயனாக இருக்கிறான். அவனுடைய செவிகள் கேட்கவில்லை. இயேசு அவனுடைய காதுகளை தொட்டு எப்பத்தா என்று சொல்லுகிறார். பி ஓப்பன், திறந்து போ என்று சொல்லுகிறார். அதனால் அங்கே ஒரு அடைப்பு காணப்படுகிறது. அந்த அடைப்பு திறக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான அதிகாரமுள்ள அந்த நாமத்தினாலே அந்த அடைப்பு மாற்றப்படுகிறது. அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அதனால் அவனுக்கு 2 விதமான விடுதலை அங்கே உண்டாகிறது. அவனுடைய காதுகள் திறக்கப்படுகிறது. அவனுடைய நாவின் கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. அவன் செவையாய் பேசுகிறான். அவன் கேட்கிறவனாக மாறுகிறான். மனிதனுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான தடைகள் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும், கல்வியிலும், குடும்பத்திலும், போக்கிலும், வரத்திலும், வேலை செய்கிற இடங்களிலும் பலவிதமான தடைகள் நமக்கு காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தொடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகள் மாற்றப்படுகிறது. வியாதிகள் சௌக்கியம் ஆகிறது. தெய்வீக வல்லமை நம்முடைய சரீரத்தில் வந்து சேருகிற பொழுது இனிமையாக நம்முடைய வாழ்வு மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எப்பத்தா என்று சொல்லி நாவின் கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்தீர். காதுகளில் அடைக்கப்பட்டிருந்த அடைப்பை ஆண்டவர் உடைத்து அவனுடைய செவிகள் கேட்கும் வண்ணமாக செயல்பட்டீர். நீர் அற்புதங்கள் செய்கிற கடவுளாக இருக்கிறீர் அப்பா. இந்த நேரத்திலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்கள் செய்ய வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக விடுதலை கடந்து வர வேண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். Let there be deliverance in the mighty name of Jesus from all kinds of evil sins and the iniquities and the transgressions and the curses of enemies. Right now in the name of Jesus, in the mighty name of Jesus, let there be healing from all kinds of disease and sicknesses. In the mighty name of Jesus, let there be deliverance from all kinds of witches and witchcraft, sorcery, forces. Right now in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான வல்லமையான நாமத்தினாலே பிசாசின் கட்டுகளிலிருந்து, பிலிசீனிய கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே வியாதிகள் சௌக்கியம் அடையும்படியாக செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே பாவசாப கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகும்படியாக செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.